சண்டேஸ்ல அதுவும் மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த மாரி கிரிஸ்பியா கூட ஆனியன், லெமன் வச்சு சாப்பிடும்போது, வாவ்! அப்படி இருக்கும். இந்த மாரி மீன் யாராச்சும் செஞ்சு குடுத்தா, ஒரு 10 மீன் கிட்ட நான் சாப்பிடுவேன். நீங்க எத்தன மீன் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதுக்கான சீக்ரெட் மசாலா, அதுவும் தவால ஒட்டாம என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிட்டு, ஒரு ஜார்ல வந்து கொத்தமல்லி, கருவேப்பில, வெங்காயம் ஆட் பண்ணிட்டு, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிட்டு, தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். அது என்னோட ஃபேவரைட்டும் கூட. நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல 10 மினிட்ஸ்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தவா சூடு பண்ணிட்டு, இன்னைக்கு 2 டைப்ல வந்து நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறேன். ஒண்ணு வந்து கார்ன்ஃப்ளேவர் போட்டுட்டு, ரவா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போறேன். இன்னொன்னு வந்து நார்மல். இந்த ரவா போட்டது வந்து இப்ப தான் நான் புதுசா ட்ரை பண்றேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க வந்து வறுத்துட்டே வாங்க. அது ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு கருவேப்பில ஃப்ளேவர் புடிச்சாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. கிரிஸ்பியா இருந்தது. இந்த ரவா வந்து நான் இப்ப தான் புதுசா ட்ரை பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு